I want to just say we love you, God, and we love our great military. Protect them. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானில் உள்ள 3 முக்கிய அணுசக்தி தளங்களில் மேற்கொண்ட தாக்குதல் வெற்றிகரமாக நிறைவு பெற்றதாக அறிவித்துள்ளார். ஃபோர்டோ, நடான்ஸ், இஸ்பஹான் ஆகிய அணு வளாகங்கள் மீது முழு ரகசிய தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஃபோர்டோ தளத்தின் மீது முழுமையான வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எங்கள் விமானங்கள் எல்லாம் ஈரான் விமான பரப்பை விட்டு பத்திரமாக வெளியேறிவிட்டன. இது அமெரிக்க வரலாற்றில் முக்கிய தருணம் என்று டிரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு B-2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் பயன்படுத்தப்பட்டதாக அக்சியோஸ் இணையதளத்தில் இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியுள்ள தாக்குதல்கள் மூலம் அங்கே அணுசக்தி கசிவு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் உலகை அணு ஆயுத பேரழிவை நோக்கி தள்ளும் என ரஷ்யா எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதல்களால் ஈரானின் நடான்ஸ் அணு உலையில் கதிரியக்க கசிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கே அணுக்கசிவு ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அவலமும் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானின் அணுசக்தி ஆய்வை தேசிய பணிகள் என குறிப்பிட்டிருக்கின்ற ஈரானின் அணுசக்தி அமைப்பு அதை நிறுத்தப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறது. மேலும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக ஈரான் குற்றம் சாட்டியிருப்பதோடு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதல்கள் குறித்த சேத விவரங்களை ஈரான் வெளியிடவில்லை. ஈரானின் அணுசக்தி அமைப்பு தங்களது நாட்டின் அணுசக்தி திட்டங்களை எந்த வகையிலும் நிறுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. இது சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்புவதாக இருக்கிறது. ஈரான் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.